கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் என் வீட்டாரும் நிற்பதும் நிர்மலமாயாமல் இருப்பதும் தேவனுடைய சொத்து கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எனக்கு புதுசாக குழப்பறதுக்காக ஒரு நோட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். எத்தனை பேர் குழம்ப போகிறீங்கன்னு தெரில. ஆமென். எடுத்தவர்களை வாசிக்கலாம். மார்க் 10:15. 10:15. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஆளை பார்க்க போகிறோம். ஸோ புதிய ஏற்பாட்டில் இவரும் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் கூட. இவருக்கு அநேக இவர்களோட பயணம் வந்து கொஞ்சம் நெடுதூரம் தான் போணுச்சு. ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். இதில் இன்னொன்று என்ன நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னாக்கா, வேதத்தில் இல்லாத ஒரு காரியம். நம்ம வேதத்தில் நம்ம வச்சிருக்க பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு இன்றைக்கி டீச் பண்ண போகிறேன். அதோட டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு வீட்டில் நிதானமாக வாசித்து பாருங்கள். இவருடைய ஃபேமிலி எப்படியாப்பட்டது, ஸோ இவர் என்னென்ன பாடுகளை அனுபவிச்சார், என்னென்ன டஃப்பு எதிர்நோக்கினார், இவர் இதெல்லாம் எதிர்நோக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன, எதுக்கு இவரை ஸ்பெசிஃபிக்காக தேவன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்றத இன்றைக்கி பழக போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய வாழ்வில் அதை செயல்படுத்த போகிறோம். ஆமென். மார்க் எடுத்துருக்கு வாசிங்க. மத்தேயு 18:2 வாசிங்க. எடுத்து அதே வசனம். இது கொஞ்சம் டீப்பாக இருக்கும் கேட்குறதுக்கு. மத்தேயு 18:2. ஆமென். கவனமாக கவனிங்கள். சிறு பிள்ளைகளை போல் நீங்கள் மாறாவிட்டால், நீங்களும் நானும் சிறு பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயமாய் பிரவேசிக்க முடியாது. ஆமென். சிறு பிள்ளையோட குவாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இப்போ நான் யாராச்சும் ஒரு மூப்பரை இல்லை யாராச்சும் ஒரு அடால்ட்ஸ் இங்கே வர சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஏன் அப்படின்னாக்கா, இங்கே ஒரு தேவனுடைய வைப்ரேஷன், தேவனுடைய ஒரு ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கும். நான் எழுதின வசனத்தை பக்கம்னா போன வாரம் பிரசங்கம் பண்ணுறது, நான் எழுதின வசனத்தை என்னாலே படிக்க தெரியல. பாஸ்டர் சொல்கிறேன், பாஸ்டர் நான் என்ன எழுதி வச்சுருக்கேன் எனக்கே தெரில, எனக்கு இன்னும் ஒரு வாரம் தள்ளி கொடுங்க பாஸ்டர் கேட்டு தான் இந்த வாரம் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துக்கு வந்தோமாக்கா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிரும். தேவனுடைய வைப்ரேஷன் இருக்கிறப்ப தான் நம்மளால் இது என்ன பண்ண முடியும், வெளியில் கொண்டு வர முடியும். இப்போ இந்த இடத்துக்கு உங்களை வர சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நிச்சயமாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு யோசிப்பீங்க. நம்ம பரிசுத்தம் குறைவாக இருக்குது, பரிசுத்தம் நம்மகிட்ட இல்லை, இந்த இடத்துக்கு எப்படி வருது. அதே ஒரு சிறு பிள்ளையை வர சொன்னோம் அப்படின்னாக்கா, அது இந்த இடத்துல வந்து விளையாடும். ஆமென். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது. ஏன்னா சிறு பிள்ளைகள் 24 hours என்ன பண்ணோம், தேவனுடைய கொண்டைகளே இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. சிறு பிள்ளையாக மாற தயாராக இருக்கீங்களா? உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும், சின்ன பிள்ளைய எப்படி நம்ம நடந்துக்கிறது அப்படின்னு. இந்த டீட்டெயில் இந்த மெசேஜோட எண்டில் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நம்ம சிறு பிள்ளையாக ஆகணும், எந்த இடத்துல நம்ம சிறு பிள்ளையாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம பெரிய பிள்ளைங்க இருக்கணுன்றதை இந்த வசனத்தை எண்டிங்கில் சொல்கிறேன். ஆமென். குறிப்பாக அந்த 4 வாலிப பிள்ளைகள் தயவாய் குறிப்பெடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். நான் இதே சபையில் தான் வாலிபனாக வந்தேன். இன்றைக்கி இந்த சபையில் தான் இன்றைக்கி ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ வாலிபனாக வரும்போது நான் எடுத்த நோட்ஸ் எல்லாமே இந்த சபைக்கு நான் வர ஆரம்பித்ததுலேருந்து 2011 உள்ள நோட்ஸ் கூட என்கிட்ட இன்ன வரைக்கும் இருக்குது. பாஸ்டர் பேசின பிரசங்கம் எல்லாத்தையும் நான் படித்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஆமென். தயவாக நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கங்க, வாசிங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கான உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மத்தேயு 4:20 எடுத்து வாசிங்க. ஒரு ஆள், இவர் தான் இன்றைக்கி நம்ம டைட்டிலோட ஹீரோ. இந்த ஹீரோ பேர் வச்சுக்கோங்க. ஆமென். இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் அதிகமான வசனம் இருக்குது. வசனத்தை குறிப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் நிதானமாக வாசிக்கலாம். பேதுருன்ற ஒரு மனுஷனை பற்றி நம்மளுக்கு தெரியும். சீமோன் பேதுரு நம்ம பைபிளில் வாசித்தோம் அப்படின்னாக்கா, மத்தேயு, மார்க், லூக்கா
இந்த 3 புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சீமோன்னு ஒரு கட்டத்தில் வரும், பேதுருன்னு ஒரு கட்டத்தில் வரும், மாற்றி 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 வரும். இந்த சீமோனுக்கும் பேதுருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா, சீமோன் அப்படின்னாக்கா கவனிக்கிறவன். ஏன் சீமோன்ற பேர் அங்கே மென்ஷன் பண்ணாங்க பைபிள் அப்படின்னாக்கா, பைபிளோட கொஞ்சம் சில சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன் சீமோன் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சீமோனுக்கு சொந்தமாக ஒரு படகு இருந்துச்சு. சீமோன் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பேசப்பட்ட ஒரு மனுஷன். ஸோ சீமோனுடைய வீடு அங்கே இருந்தது. அப்போ அங்கே இப்போ என்ன வச்சுக்கோங்களேன், நீங்கள் என் இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் என்னோட அங்கே ஆளுங்க கூப்பிட்ற பேர் சொன்னால் தான் தெரியும். என் இடத்துக்கு போய்ட்டு அங்கே என்ட்ருன்னு சொன்னாக்கா யாருக்குமே தெரியாது. அங்கே என்ட்ருனாக்கா இந்த சர்க்கிளுக்கு தான் தெரியும். அப்படின்ற பட்சத்தில் சீமோன் அப்படின்னும் போது அந்த டைட்டில் வந்து அவருக்கு எங்கெங்கே அந்த பேர் சொன்னால் விளங்குமோ அங்கங்கே அந்த பேரை மென்ஷன் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஏன்னா இது குறிப்பு எடுத்தது வந்து இயேசு பரனுக்கு ஏறி ஒரு 15 வருஷத்தில் எழுதின புஸ்தகம், ஒரு 25 வருஷத்தில் எழுதின புஸ்தகம், ஒரு 35 வருஷத்தில் எழுதின புத்தகம், இன்னொரு புஸ்தகம் வந்து ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் இறந்த புஸ்தகம். ஸோ அந்த புஸ்தகத்தில் வந்து கொஞ்சம் மேலே கீழே அப்படின்னு போவோம். ஆனால் யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சீமோன் ஆகிய பேதுருன்னு தான் எழுதுவார். அவர் டோட்டலாக அந்த புக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவர் பேர் என்ன மென்ஷன் பண்ணிப்பாருனாக்கா, சீமோன் ஆகிய பேதுரு. ஸோ இந்த பேதுருக்கு உள்ள குவாலிட்டியை பற்றி அன்றைக்கி பேச போகிறோம். பேதுரு இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்வ கோளாறு, ஒரு எது விஷயத்தை வந்து ஒரு முந்தி போய் செய்வார், அவர் இப்படி அப்படின்னு சொல்லி அவரை டேமேஜ் பண்ண பிரசங்கத்தை நானும் நிறைய கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பேதுருவை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்க போகிறோம். தேவனுக்கும் பேதுருக்கும் என்ன உறவு? இட்ஸ் நாட் ஃப்ரெண்ட்ஷிப். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, ஒரு சகோதரத்துவமும் கிடையாது. இதோடைய இந்த நட்போ இந்த உறவோடைய ஒரு ஆழத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த உறவோடைய ஆழம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்குமான, ஒரு வாலிப பையனுக்குமான ஒரு உறவு. ஆமென். நல்லா கவனித்து இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. பேதுருவுடைய உள்ளம் சிறு பிள்ளையை போல் இருந்ததுனால தான் தேவன் அவரிடத்தை நெருங்கினார். தேவனுடைய சீஷர்களில் 12 பேர், அதில் 4 மீன் பிடிக்கிறவங்க, ஒரு தீவிரவாதி இருந்தார். அந்த தீவிரவாதி யார் தெரியுமா? யூதாஸ் தீவிரவாதியா காட்டி கொடுத்தவர். யூதாஸ் போய் தீவிரவாதி கற்றுக்கல செய்கிறீங்க. சைமன் த செலட். ஆமாம் சார், அப்படியே ஒரு பேர். அவர் வந்து ஒரு தீவிரவாதி இயக்கத்தில் சேர்ந்தவர். அவர் ஒரு தீவிரவாதி. அதோட சரித்திரம் ஒன்று தனியாக இருக்குது. அது டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணிக்கணுங்க. ஸோ இவர் வந்து ஒரு தீவிரவாதி. தேவன் இவரை தெரிந்து கொள்ளாமல் எதுக்கு பேதுருவை தெரிந்து கொண்டார் அப்படின்றதுக்கு ஒரு, இப்போ நீங்கள் வந்து தேவனுடைய டீச்சர்களில் 12 பேரை நீங்கள் என்ன பண்ணலாம், 4 பேராக பிரிக்கலாம். மொதல் டீமுக்கு பேதுருவை போட்டுடலாம், 2வது டீமுக்கு பிலிப்பை போட்டுடலாம், 3வது ஒரு டீமுக்கு அல்பேயு குமாரனாகிய யாக்கோபை போடலாம். ஆமென். ஸோ இவங்களை வந்து நம்ம 4 பிரிக்கலாம். ஏன்னா இந்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து பேதுரு, அந்திரியா, யாக்கோப்பு, யோவான், இவங்க லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மினிஸ்ட்ரி வேறு லெவலுக்கு போவோம். அதுக்கப்புறம் இருக்கிற டீமில் பிலிப்பு, நாத்தாவேல், அப்புறம் மத்தேயு, தோமா பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட மினிஸ்ட்ரி வேறு மாதிரி போவோம். அப்போ அடுத்தது யாக்கோப்பு கீழே இருக்கிற மீதி யூதாஸ்காரி உட்பட மீதி ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட மினிஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஸோ இயேசு கிறிஸ்துவோட சர்க்கிளுக்கு, இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உள்ள சர்க்கிளில் உள்ளவங்க தான் மத்தேயு, பேதுரு, அந்திரியா, யாக்கோப்பு, யோவான். இவங்க 2 பேரும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. இவங்க இயேசு கிறிஸ்துவா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எங்கெங்கே போகிறாரோ அங்கே எல்லாமே யார் கூட்டு போகிறாருனாக்கா பேதுரு கூட்டு போயிட்டே தான். பேதுரு, யாக்கோப், யோவான் இவங்க எல்லாமே அவங்க கூட தான் இருப்பாங்க. ஏன்னாக்கா இவர்களுடைய உள்ளம், யார் பேதுரு, இந்த டீமோட தலைவருடைய உள்ளம் எப்படி இருந்துச்சாக்கா, சிறு பிள்ளையை போல் இருந்துச்சு. இல்லைனாக்கா ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் போய்ட்டு நான் உதாரணத்துக்கு வச்சுக்கோமா, ஒருத்தர் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் போய் கூட நீ நாலுலேருந்து இந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யாத, நீ நாலுலேருந்து ஏன் ஒர்க் ஷாப் வந்து வேலை செய்யக்கூடாது, நிச்சயமாக வரமாட்டார். நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆளாக இருந்தாலும் சரி, வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டோன்னே அவங்க வராங்க அப்படின்னாக்கா, அவங்க உள்ள எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் உள்ள ஒரு உருவ போல தான் அவங்க உருவம் இருந்துச்சு. அதனால தான் கூப்பிட்டோன்னே அவர் வந்துட்டார். ஆமென். இவர் கூப்பிட்டோன்னே இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு இன்னொரு சரித்திர புக்கு ஒன்று இருக்குது. அது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா இவர் ஏன் வந்தான்னு தெரியும். பேதுரு வந்து யாருமே கிடையாது. பேதுரு வந்து ஆரம்ப காலத்தில் யோவானுடைய சீடர் இருந்தவர் தான் பேதுரு. அந்திரியார் வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அந்திரியா வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, யோவான் கொடுத்த சாட்சியை கேட்டுட்டு என்ன பண்ணாருனாக்கா, பேதுருவோட சொல்லி பேதுரு ஒரு போதகர் தான் சொல்லிட்டு அவங்க கூட போய்ட்டு அப்படி ஜேர்னி ஆரம்பிச்சது தான் நம்ம பைபிள் வந்திருக்கிற ஜேர்னி.
அதை நம்ம படித்து வாசிச்சிருக்கோம். இப்போ நான் சொன்ன சரித்திரம் வந்து இன்னொரு புத்தகத்தில் உள்ளது. அந்த புத்தகத்தை உங்களுக்கு ரெண்டு சொல்கிறேன். வீட்டில் போய்ட்டு கூகுளில் தட்டி சர்ச் பண்ணி படித்து பாருங்கள். ஆமீன். கூப்பிட்டோன்னே இயேசுக்கு பின்னால் வந்துட்டார். அவருடைய அந்த ஆர்வம். செகண்ட் என்ன பண்ணார் அப்படின்னா மத்தேயு 14:28 வாசிங்க. ஆமீன். சாதாரண அற்புதம் இதெல்லாம் நம்ம பேசிக்காக பைபிளில் வாசிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா கடலில் போகிறாரு, சீஷர்களை தத்தளிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கடல் நடுவில் வர்றாரு. இவர் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கா, நீர் மெய்யான தேவனானால் நானும் கடலில் நடந்து வரணும். யார் முத கேட்குறா? பேதுரு. ஆமீன். பேதுரு தான் முத என்ன பண்ணுறாரு? தேவனிடத்தில் கேட்குறாரு. பேதுருடைய உள்ளம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தன் தகப்பை என்ன செஞ்சாலும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம செய்யணும். சின்ன பிள்ளையில் வாலிபர்கள் நம்ம வாலிபர்கள் இல்லை, வாலிபர்கள் ஆகாத முன்னுக்கு நம்மளோட ஹீரோ யாருன்னு கேட்டாக்கா நம்மளோட ஃபாதரை தான் சொல்லுவோம். எங்கள் அப்பா மாரி நான் இருக்கணும், அவர் மாரியே சுழறு போடுவோம். அவர் வீட்டில் தான் அவர் காஞ்ச சுழறு எடுத்து நம்ம போட்டுக்கிட்டு சேராமல் இந்தமாரி கூத்துலாம் சின்ன பிள்ளை பண்ணுவோம். எனக்கு நம்மளுடைய ஹீரோ யார் அப்படின்னாக்கா நம்முடைய அப்பா. அதே கொஞ்சம் வளர்ந்து தோளுக்கு மேலே வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வில்லன் யார்? அதே அப்பா தான். அப்பா எங்கே பார்த்தாலும் வில்லத்தனமாக பார்க்குறது. அப்பா இங்கே உட்காந்துருந்தாக்கா எழுந்து அங்கிட்டு போயிடுறது. வந்துட்டானா இந்த ஆள் வேறு எத்தனை மணிக்கு வந்துட்டாரா, இதை என்ன பண்ண போகிறாரோ, ஏன்டா இவர் வேலையை அம்மாட்ட கேட்குறது, அந்த ஆளை பார்த்துருக்க சொல்லி என்கிட்ட விஷயத்தில் க்ராஸ் பண்ண வேண்டாம் சொல்லி அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் எங்கள் வீட்டில் நான் செஞ்சுது, இங்கே யார் செஞ்சீங்கன்னு தெரில. அந்த ஆள் ரொம்ப என் லைனில் க்ராஸ் பண்ணுறாரு, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அவர் அப்படின்றது அவர்கிட்ட. ஆனால் காசு அவர்கிட்ட தான் போய் கேட்குறது. அம்மா ஒரு பாக்கெட்டு தான் எடுப்பாங்க. ஸோ இந்தமாரி தன் ஹீரோ எங்கள் அப்பா என்ன செய்கிறாரோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாக்கத்தை வந்து என்ன பண்ணுறாருனாக்கா பேதுரு இந்த வசனம் பார்க்கும்போது பேதுரு வெளிப்படுத்துகிறார். நானும் கடலில் நடந்து வரேன், நானும் படகுல ஏறி வரேன். ஆனால் இதில் வச்சு என்ன ஒரு பெஸ்ட்டு அப்படின்னாக்கா பேதுருவோட படகு தான். இயேசு கிறிஸ்து அந்த படகை ரொம்ப யூஸ் பண்ணார் இங்கே போகிறதுக்கு. பேதுரு உண்மையாகவே பேதுரு கொடுத்து வச்சிருவோம் இல்லையோ, ஒரு படகு கொடுத்து வச்ச படகு தான். நம்ம ஒரு படகு வச்சு நம்ம ஒரு கார் வச்சு அடிக்கடி பாசிட்டு வந்து அங்கே ஏறினா கூட நம்மளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அவன் தானே பஸ்ஸு, ஒரு BMW வாங்கியா இல்லை ஆசீர்வாதம் தானே பஸ் இருக்குது. ஸோ அந்தமாரி பேதுரு வந்து தன் தகப்பன் செய்கிற அறத்தை கடத்தை எப்படி அவர் அற்புதம் செய்கிறார் நம்மளும் செய்யணும். ஏன்னா அவர் வந்து டைரெக்டாக பார்க்குறாரு. ஐமீன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் இது வந்து இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வெளிப்படுத்திட்டார். இந்தமாரி பாடுகளை அனுப்பிக்க போகிறேன், பாடுகளை மத்தியில் கடந்து போகிறேன். தன் தகப்பன் வந்து சொன்ன ஒரு விஷயம் மாரி தான். எப்படின்னாக்கா நான் பாடுகளுக்குள்ளே கடந்து போக வேண்டிய நாட்கள் நெருங்கிருச்சு, எனக்கு இந்த பாடுகள் நடக்கும் இந்த பாடுகள் நடக்கும். தகப்பன் ஒரு பிள்ளைகிட்ட சொல்லும் போது அந்த பையன் எப்படி வந்து தன் தகப்பனை ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்றதுக்கு ஒரு வசனம், ஏற்ற வசனம் என்ன அப்படின்னாக்கா மத்தேயு 17:4 வாசிங்க. ஆமீன். சேஃபான ஜோனில் தன் தகப்பனை வச்சுருக்கணும். ஏன்னா அவரோட உள்ள எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா சிறு பிள்ளையை போல் இருந்துச்சு. சிறு பிள்ளையை போல் இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா சேஃபான ஜோனில் தன் தகப்பனை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். தன் தகப்பனை பாடுகளுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ மற்ற சீடர்களை பார்த்ததை பார்க்கலாம் பேதுரு பார்த்தது வித்தியாசமான முறை. அவர் வித்தியாசமாக பேதுரு என்ன பண்ண வித்தியாசமாக தன் தகப்பனை பார்க்குறாரு. அவர் தன் நண்பர்னு சொல்ல முடியாது, தன் தகப்பனை வந்து வித்தியாசமாக பார்க்குறாரு. அவர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அவர் போகும்போது அவர் படகுல ஏறி ஒரு கட்டம் பிரசங்கம் பண்ணுவார் கரையில். அப்போ கூட படகுல ஏற்றி அவரை கரெக்டாக கொண்டு போய் அந்த பொசிஷனில் நிப்பாட்டுறது அப்படின்னாக்கா பேதுரு. ஏன் அவர் படகுல ஏறி அந்த பேசினார், மலையில் பிரசங்கம் பண்ணி இயேசு கிறிஸ்து ஏன் இந்த டைமில் படகுல வராருனாக்கா அதுக்கு ஒரு சரித்திர பின்னணி இருக்குது. அவர் கூட்டமாக கொலை செய்கிறதுக்காக ஜனங்கள் கூடியிருந்தாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா படகுல ஏறி கரையிலே என்ன பண்ணுற கடல்லேருந்து பேசுகிறாரு. ஆமீன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 17:27 வாசிங்க. இது தன் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு கொடுத்த ஒரு ப்ராஜெக்டை ஒரு வேலையை ஏன் எதுக்குன்னு கேட்காம நேர்த்தியாக செய்கிற ஒரு காரியம். தன் தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்குற ஒரு ப்ராஜெக்டை ஒரு வேலையை ஏன் எதுக்குன்னு கேட்காம விசுவாசத்தில் போய் செய்கிறது. பாருங்கள், பேதுரு குழந்தை மாரி இருந்தார். இப்போ அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகிறாரு அப்படின்னாக்கா விசுவாசத்தில் அடுத்த கட்டத்தில் போகிறாரு. எடுத்துருங்க வாசிங்க.
அமேன். இப்போ தகப்பன் தேவன் ஆண்டவர் அனுப்புகிறாரு, போய் இந்த மீன் வயிற்றுல போய் கடலில் போய் மீன் தூண்டி போடு, மீன் கிடைக்கும். நான்லாம் ஆற்றுல போய் தூண்டி போட்டு இன்றைக்கி ஒரு மீன் கிடைக்காம போட்டுலாம் வீட்டுக்கு வந்திருக்கேன். நிறையா மீன் இருக்க இடத்துல இவர் போய் கடலில் போட சொல்கிறாரு. கடலில் வீசி என்ன பண்ணுறாரு, ஒரு மீன் எடுத்து அந்த மீனில் இருக்கிற வாயிலேருந்து வெள்ளி காசு எடுத்து என்ன பண்ணுறாரு, டெக்ஸ் காட்டுறவங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, வரி பணத்தை செலுத்துறாரு. அமேன். இதில் பாருங்க, விசுவாசம். அவர் மறுவார்த்தை அவர் பேச கிடையாது. விசுவாசத்தில் என்ன பண்ணுறாரு, பேதுரு செயல்படுறாரு. தன் தகப்பனை பார்க்குறார், தன் தகப்பனோடு கூட செயல்படுகிறார், தன் தகப்பனை செஞ்சு நான் செய்யணும்னு செயல்படுறார். அடுத்தது தகப்பன் சொல்கிற காரியத்தை போய் செய்கிறார். அங்கே ஆசீர்வாதம் நடக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன் பிடிக்க போவாங்க. இயேசு கிறிஸ்து அந்த பாதியாக வருவார். அவர் சொல்லுவார், கடலில் போய் மீன் பிடிங்க. அவர் சொல்லுவார், ஐயரே நான் விடிய ராத்திரிலாம் இரா முழுதும் மீன் பிடிச்சோம், ஒன்றும் அகப்படலை. இப்போ நீங்கள் போய் போட சொல்கிறீங்க, நான் போய் போட்டு பிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாமல் திரும்பி போய் என்ன பண்ணார், கடலில் போய் மீன் எல்லாம் அவங்களுக்கு பேசிக்கு வாசனம். நீங்கள் ஆரம்பத்தில் வீட்டில் போய் எடுத்து வாசிங்க. லூக்கா 5:4-7 நீங்கள் வாசிங்கனாக்கா அந்த வசனம் உங்களுக்கு தெரிய வரும். மீன் பிடிக்க போவாங்க. இது இந்த இடத்துல மீன் அந்த ரெகுலராக ஒரு மீன் பிடிக்கிறவர் தான். இங்கே போய் நீங்கள் வலையை போடுங்க, அங்கே மீன் கிடைக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாரு. அவங்க போய் பிடிக்கிறாங்க, மீன் கிடைக்கிது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா தகப்பன்கிட்ட சரண்டர் ஆகுறாரு. நான் பாவியான மனுஷன், என்கிட்ட நீங்கள் வராதிங்க, நீங்கள் என்னோட தூரம் போங்க அப்படின்னு தான் ஆண்டு இன்னொரு வார்த்தை கொடுக்குறாரு. இந்த பாவியான மனுஷனை தான் தேவன் பயன்படுத்த போகிறார். எதுக்கு அப்படின்னாக்கா மினிஸ்திரிக்கு. அவர் மீன் பிடிக்க அடுத்த இடத்துக்கு அவர் கொண்டு போகிறார். ஆனால் இதே இயேசு கிறிஸ்து தான் இதே என்ன பண்ணார், பேதுருவை கடிந்து கொண்டார். பல முறை கடிந்து கொண்டார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பல முறை என்ன பண்ணுறார், கடிந்து கொள்கிறார். எடுத்துங்க வாசிங்க, மத்தேயு 14:31. இந்த கடலில் நடந்து வரும்போதும் இவர் கீழே உழுற ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கலாம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடுத்துங்க வாசிங்க 14:31 மத்தேயு. அமேன். இப்போ யார் ஏசுறாரு, தன் பிள்ளையை தன் தகப்பன் உரிமையாக ஏசுறாரு. என்ன ஏசுறாருனாக்கா அற்ப விசுவாசி. நம்ம வீட்டில் போய்ட்டு நம்ம பிள்ளைங்க ஏச முடியுமா? அப்படி பரீட்சையில் பாஸ் பண்ணப்பா, இல்லை பார்க்குறேன் டேடி அப்படின்னாக்கா அற்ப விசுவாசி அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த நிமிஷம் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் பேதுருடைய உள்ளம் சிறு பிள்ளையை போல் இருந்ததுனால அவர் என்ன பண்ணாருனாக்கா அதை பெருசாக பொருட்படுத்தலை. அமேன். பேதுருடைய உள்ளம் சிறு பிள்ளையை போல் இருந்ததுனால அது பெருசாக பொருட்படுத்தவில்லை. அமேன். அடுத்த வசனம் பாருங்க, இது டாஷாட்டா பேசுறாரு. மத்தேயு 16:23. மத்தேயு 16:23. அமேன். எத்தனை தகப்பன்மார்களுக்கு இங்கே தைரியம் இருக்கு பையனிங்க பார்த்து அப்பாலே போய் சாத்தானே சொல்கிறதுக்கு. சொன்னீங்கன்னா முடிஞ்சு ராத்திரி நீங்கள் கண்ணை திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். எந்த டைமில் என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. எல்லாத்தையும் மண்ணில் போட்டாலும் போட்டு போடுவானுங்க. அமேன். இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறாரு, பாடுகள் மரணத்தை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சீசர்களோட பேசுகிறாரு, தெரிவிக்கிறாரு. அப்போ நேக்காக கூட்டி போய்ட்டு தனியாக ஓரமாக கூட்டி போய்ட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அட்வைஸ் பண்ணுறாருனாக்கா, நீ இப்படிலாம் பேசாத, உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. யார்? தகப்பன்கிட்ட. தகப்பன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நான் இருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாளில், எனக்கு நாள் நெருங்கிருச்சு, நீ என்ன பண்ணு, ஃபேமிலி அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ, நீ என்ன பண்ணு, நீ தான் இந்த வீட்டோட இந்த தேவைகள் இதெல்லாம் நீ தான் கட்டணும், நீ பார்த்துக்கோ அப்படின்றாரு. அப்போ டக்குன்னு அப்பா என்ன சொல்கிறார், அந்த பையனை பார்த்து பையன் என்ன சொல்கிறாருனாக்கா, அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் ரொம்ப வருஷம் உயிரோடு இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்களே எல்லா செலவையும் பார்த்துக்கோங்க அப்படின்றாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாருனாக்கா, இவர் தகப்பன் பிள்ளைய பா சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே அப்படின்றாரு. அப்புறம் போ அப்படின்றாரு. நம்ம சொல்ல முடியுமா இன்றைக்கி? யாருக்கு தைரியம் இருக்குது பிள்ளைங்களை பஸ் சொல்கிறதுக்கு? நிச்சயமாக தைரியம் இருக்காது. ஏன்னா நம்ம அப்படி சொல்லவும் கூடாது. பேதுருவை தேவன் டைரெக்டாக என்ன பண்ணுறாரு, ஏசுறாரு. அப்பாலே போ அப்படின்னு சொல்லி டைரெக்டாக தேவன் ஏசுறாரு. ஆனால் பேதுரு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அது என்ன பண்ண உள்வாங்கிட்டு, ஆனால் அதை பொறுப்படுத்தலை பேதுரு. அவன் இன்னொரு கட்டமும் நடக்குது. இதுதான் ஒரு எண்டிங் போகிற ஒரு கட்டம். எங்கே அப்படின்னாக்கா, தேவன் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ 3 முறை என்னை மறுதளிப்ப, நீ என்னை என்ன பண்ணுவ, நீ இவ்வளோ நெருக்கமாக இருக்கும்போது ஒரு ஆபத்து வரும்போது நீ என்ன பண்ணுவ, நீ என்னை 3 தடவை மறுதளிப்ப,
அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. பேதுரு அதுக்கு சொல்கிறாரு, நான் மறுதளிக்கவே மாட்டேன், எனக்கு என்ன ஆனாலும் உங்க கூட உட்காந்து நான் என்ன பண்ணுவேன், என் உயிரை விடுவேன், என் ஜீவனை விடுவேன் அப்படின்னும் போது கூட இருக்கிற சேஜனும் சேர்ந்து சொல்கிறாங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்து ஜீவனை விடுவோம் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேதுரு 3 முறை என்ன பண்ணியிருப்பார், மறுதளிச்சிருப்பார். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு பேசிக் வசனம் தான். அவர் ஏன் மறுதளிச்சார் அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு போர் சேவகனுடைய காதை வெட்டியிருப்பார். இந்த சம்பவத்துக்கு முன்னுக்கு போர் சேவகனுடைய காதை வெட்டியிருப்பார். மல்கூஸ் அப்படின்றவனுடைய காதை வெட்டியிருப்பார். யோவான் 18:10 எடுத்து வாசிங்க. யோவான் 18:10 யோவான் 18:10 வாசிச்சிங்க அப்படின்னாக்கா இவர் வந்து மல்கூஸோடைய காதை வெட்டினதாக இருக்கும். வாசிங்க. யோவான் 18:10 ரைட்டா? நல்ல வலது காலுன்னு சொல்ல விட்டாங்க. வலது காலை வெட்டிட்டு வசனமே மாறி போயிருக்கும். காலை வெட்டினாரா காதை வெட்டினாரு? எனக்கு சந்தேகமாக இருக்கு. இப்போ காலு தானே. மல்குஸோடைய காதை ஒரே வெட்டு. ஆனால் அவர் காதை வெட்டலை, எய்மிங் வேறு. தலையை வெட்டப்போ அவள் போர் சேர்க்க வேணும், ஸ்கீல் தெரியும். ஒருத்தன் தாக்க வரனாக்கா அது அப்போ ஃபிசிக்கலாக பார்த்தா அப்படின்னாக்கா தாக்க வரும்போது குமிஞ்சிருப்பான், அதனால காது வெட்டப்பட்டிருக்கும். அங்கே சுற்றி இருந்தவங்க 500 பேர் தன் தகப்பனுக்காக ஒரு மகன் எந்த அளவுக்கு போகிறாரு, எந்த அளவுக்கு நெருங்கினார் அப்படின்றதுக்கு இதை விட வேறு பெஸ்ட்டு வசனம் எங்கேயுமே கிடையாது. ஐ மீன் எத்தனையோ வருஷம் இதை வாசிச்சிருப்பீங்க, எத்தனையோ வருஷம் இதை கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட் ஆங்கிளோட நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு தகப்பனுக்காக இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகள் யாராலும் துணிகரமாக அதை செய்ய முடியும். ஒரு தகப்பனுக்காக ஒரு தகப்பனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, தன் பட்டயத்தை எடுத்து வெட்ட முயற்சி, ஆனால் வெட்ட ஏம் பண்ணது தலை தான். வேத ஆராய்ச்சியாளர்களை சொன்ன பிரகாரமாக நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பேதுரு வந்து காதை வெட்டணும்னு அவசியமே கிடையாது. காதை வெட்டினாக்கா அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் அங்கே 500 பேர் இருக்கிற டைமில் என்ன பண்ணுறாருனாக்கா தலையை வெட்டுறதுக்காக வாங்குறாரு. சேவகன் செய்யும்போது தான் காது வெட்டப்படுது. சரித்திரம் நீங்கள் பின்னணியை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது தெரியும். ஸோ ஒரு தகப்பனுக்காக ஒரு பையன் எந்த அளவுக்கு துணிஞ்சு முன்பாக போகிறார், எந்த அளவுக்கு துணிந்து செயல்படுகிறார்ன்றதுக்கு இது விட ஒரு பெஸ்ட்டான சிச்சுவேஷன் உங்களுக்கு இதுக்கு விட பெஸ்ட்டான ஒரு சிச்சுவேஷன் கிடையவே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. விளங்குதா பிரசங்கம் வளர்த்துக்கும்? அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா நீ சேவை போகும்போது என்னை 3 முறை நீ என்ன பண்ணுவ, மறுதளிச்சிருவ அப்படி சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஸோ இதுக்கு பின்னால் உள்ள இந்த சரித்திரத்துக்கு நம்ம ஒரு எண்டை கொடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். இதுக்கு நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் நீங்கள் தேவன் ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. எனி டைம் நம்ம ஆதி அன்பு தேவன் இடத்துல இருந்தால் நம்மளுக்கு ஆதி அன்பு சிறு பிள்ளைகளை போல் நம்ம ஆகி எப்படி நம்ம தேவனை முன்பாக நம்ம நேசித்தோம், நம்முடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு, தேவனுக்காக எதையும் செய்யணுன்ற ஒரு வைராக்கியம். இன்றைக்கி வந்து சபையில் எவனாச்சும் ஒரு போம் போட்டு இன்றைக்கி இந்த சபையை முடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு வந்தோம் நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாக்கா எத்தனை பேர் தேவனுக்காக வைராக்கியமாக இங்கே நிற்போம். இன்றைக்கி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, இன்றையோட சாப்டர் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு, இது இப்போ இல்லை வருகின்ற நாட்களில் நிச்சயமாக இது அரங்கேறும். இது அரங்கேறப்ப எல்லா கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஓடக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக வரும். இதே தேசத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேவன் அநேக ரட்சிப்புக்காக தான் இதை தாமதம் பண்ணிகிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். நிறையா தீர்க்கதரிசிகளை உரைச்சிட்டாங்க. தீர்க்கதரிசிகளை உரைச்சிக்கிறத ஒரு சைடு வச்சுருவோம். பர்சனலாக தேவன் இடத்துல ஜெபம் பண்ணும்போது தேவன் அநேக காரியத்தில் நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா தேவன் கண்டிப்பாக அதை உணர்த்துவார். நீங்கள் கண்டிப்பாக அதை உணர்வீங்க, நிச்சயமாக உணர்த்தப்பட்டிருப்பார். இதுக்காக நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்தை தான் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். தேவனுக்காக நம்ம ரத்த சாட்சியாக மறிக்க போகிற காலத்தை தான் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொன்று கவனமாக கவனிங்க, நம்மளை யாருமே தாக்க மாட்டாங்க. பிரேமாண்டி, உங்களுக்கு யோவான் அண்ணன் பிடிக்குமா? உங்களை தாக்க மாட்டாங்க, யோவான் அண்ணன் தாக்குவாங்க. இயேசு கிறிஸ்து மறுதலி அப்படின்னு. இது எப்படிதான் இருக்கு? ஒப்பாடா, நம்ம செய்ய வேண்டியது ஒன்றொருத்தான் செய்கிறான்.
நம்மளை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம பிள்ளைங்க மேலே தான் முதல் கை வைப்பாங்க. கையை வச்சு நீ தேவனை மறுதலி, நீ மறுதலிக்க வேண்டிய நேரம். ஏன்னா பேதுருவோடைய மனைவி மரிச்சதை வேதத்தில் வாசிருக்கீங்களா? பேதுருக்கு பிள்ளைங்க இருந்தாங்களா இருக்காங்களான்னு தெரியாது. பேதுருவோடைய சீமோனாகிய பேதுருவோடைய மனைவி அவங்களோட இறப்பு சம்பவம் யாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சுங்க கை தூக்குங்க. தெரியாது, கொஞ்சம் தெரியுமா? சரி, கொஞ்சமாக ஒருத்தவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க, பரவாயில்ல. பேதுருவோடைய மனைவியும் சிலுவையில் தான் அறையப்பட்டாங்க. ஐ மீன் அவங்களும் சிலுவையில் தான் அறையப்பட்டாங்க. பேதுருக்கு முன்பாக, பேதுருக்கு எதிர்க்கவே அவங்க சிலுவையில் என்ன பண்ணாங்க, அறையப்பட்டாங்க. இந்த புக்கோட டீட்டெயில் வந்து நான் சபை எண்டிங்கில் கொடுக்குறேன். இது கிபி 64க்கு நடந்தது. இந்த புக்கோட சரித்திரம், இதோட ஸ்டோரி வந்து அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புக்கோட பேர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கூகுளில் போய் வாசிச்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் பேதுருவோடைய வலிமை எவ்வளோ பெருசு, எவ்வளோ பேதுரு தன் தகப்பனுக்காக எது வேணால் செய்ய துணிஞ்சார், அதோட வலிமை நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் புரியும். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ பேதுரு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ பலமாக இருந்த ஒரு பேதுரு என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு இடத்துல சறுக்கவே செய்கிறாரு. எங்கே அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற நேரத்தில். இயேசு கிறிஸ்துவை அவர் இல்லை, இவர் யாருன்னே நான் அறிய மாட்டேன், அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்கிறார், இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த செக்ஷன்லேயே நான் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, மத்தேயு 26:34 வாசிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிய வரும். அவன் எடுத்து வாசிங்க ஒரு ஆள். மத்தேயு ஹல்லேலூயா. தேவன் என்ன பேதுரு என்ன பண்ணுறாருனாக்கா, தேவனை மறுதளிக்கிறாரு. ஆனால் நீங்கள் பாருங்கள், இருந்த சீஷர்கள் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க, எல்லாமே தெரிச்சுட்டு ஒரு திசைக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனால் பேதுரு மட்டும்தான் அரண்மனை வரைக்கும் போகிறாரு. பேதுரு தான் அரண்மனை வாசல் வரைக்கும் போயிட்டு இயேசு கிறிஸ்துக்கு என்ன நேரிடுது, தன் தகப்பனுக்கு என்ன நேரிடுத அரண்மனை கிடச்ச வரைக்கும் நின்று என்ன பண்ணுறாரு, கவனித்து பார்க்குறாரு. மத்தேயு 26:58 நீங்கள் வாசிங்க அப்படின்னாக்கா அவர் அரண்மனை வரைக்கும் போகிறது உங்களுக்கு தெரியும். இளையகுமாரன் அப்படி தான். இளையகுமாரன் கதை உங்களுக்கு தெரியும் தானே எல்லாத்துக்கும்? இளையகுமாரன் எல்லாத்துக்கும் தெரியும். இளையகுமாரன் கதை. இளையகுமாரன் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா, தன் வந்து என்ன பண்ணுறாக்கா, தன் சுயமாக இருக்கும் போது என்ன பண்ணுறாருனாக்கா, வீட்டு விட்டு போகிறாரு. எனக்கு சொத்தில் பாதி கொடுன்னு சொல்லி வீட்டு விட்டு போகிறாரு. வீட்டு விட்டு போய் தன் தகப்பனுக்கு தெரியும், தன் பையன் இந்த சுச்சுவேஷனில் போனானாக்கா அவன் எந்த சுச்சுவேஷனில் வீட்டுக்கு வருவான்றது தன் தகப்பன் அறிந்த ஒரு ரகசியம். அதை சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு விளங்காது. ஏன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க பையனை வந்து அவர் விரட்டி விட்டார் வீட்டு விட்டு. இவங்க அம்மா போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. இவன் வெளியே போனாக்கா இவன் வாழ்க்கை இன்னும் என்ன ஆகுன்றது வந்து யாருக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும். ஆனால் வர்றதில்ல, கேட்குறதில்ல, பேச்சு கேட்குறத விரட்டி விட்டாங்க. அவங்க அம்மா போய் கூப்பிட்டு வந்தாங்க, திருப்பி விரட்டி விட்டாங்க. ஒரு 3 நாள் தான் வெளியே சமாளிக்க முடிஞ்சிச்சு. இந்த உலகத்தில் அந்த ஒரு சின்ன டவுனை ஒரு 3 நாள் தான் சமாளிக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் சமாளிக்க முடியல. சமாளிக்க முடியாமல் ஃபோன் அடித்து அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி வீட்டுக்கே வந்துட்டான். ஸோ அது சர்வை பண்ணுறது கஷ்டம். ஆனால் நீங்கள் இந்த பேதுரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பேதுரு இதுக்கப்புறம் தான் அவரோட ஜேர்னி என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே தேவனை மறுதளிக்கிறாரு, அரண்மனைக்கு அப்புறம் பார்க்குறாரு, அரண்மனையில் பார்க்குற கிளாஸை பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் வெளியே வந்து மனம் கசந்து அழுகிறாரு. இப்போ தான் அவருடைய குழந்தை பருவம் மாறுது. என்னன்னாக்கா அவருடைய அந்த சிறு பிள்ளைகளுடைய பருவம் மாறி இப்போ தான் அடால்ட்ஸாக மாறுறாரு. அவருடைய பழக்க வழக்கங்களில் மன கசந்து அழுந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவரோட பயணங்கள் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஒரு கட்டத்தை வந்து எவ்வளோ சீஷர்கள் இருந்தாலையும் யோவான் 21:17 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனாக்கா, சீமோன் இடத்துல கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறா அப்படின்னாக்கா, சீமோனை கேட்குறாரு. ஏன் அப்படின்னாக்கா, இவருடைய பாடுகளை தேவன் முன்பாக அறிந்திருக்கிறார். இவருடைய யாரோட பாடுகள்? பேதுருவோட பாடுகள் தேவன் முன்பாக அறிந்திருக்கிறார். அதனால தான் பேதுரு பார்த்து கேட்குறாரு, எந்த கட்டத்திலும் நீ என்னை நேசிப்பியா, எந்த கட்டத்திலும் நீ எனக்காக இருப்பியா, நீ என்னை நேசிக்கிறியா நீ ஏன் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப கேட்குறாரு அப்படின்னாக்கா, இதில் இருக்கிற இந்த ஜேர்னிலே, இந்த லீடர்ஸோட ஜேர்னிலேயே அதிகமாய் பாடுகள் அனுபவிக்க போகிறது யார் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட திட்டு வாங்கின இந்த பேதுரு தான் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறாரு, சபையை கொண்டு போகிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சபை எக்லீசியா வந்து இவர்கிட்டேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அதான் தேவன் சொல்கிறாரு, சீமோனே இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன். சீமோன் அப்படின்னாக்கா அது பேருக்கு அர்த்தம் என்னன்னாக்கா
பார்க்கிறவர் கவனிக்கிறவர்ன்ற அர்த்தம். பேதுரு அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியும், பாறை, கல்பாறை. அதுதான் வந்து பேதுருவோட பேர் அர்த்தம். அதான் சொல்கிறாரு, பேதுருவே இந்த கல்லின் மேலே தான் நான் என்ன பண்ண போகிறேன், சபையை கட்ட போகிறேன். அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, மோல்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு லீடர்ஸுக்கான உள்ள எல்லா குவாலிஃபிகேஷனும் எல்லா குவாலிட்டி யாருக்கிட்டு இருக்குனாக்கா பேதுருட்டு இருக்குது. ஓகே, தலைவனுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து யாரை தலைவனாக நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னாக்கா, யாரை தலைவனாக தேர்ந்தெடுப்போம். இப்போ நம்ம லீடர்ஸ் மீட்டிங்கில் எத்தனை லீடர்ஸ் இருக்கும், மறந்து போச்சு தானே, 12 பேர் இருப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருப்போம். ரெண்டே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லீடர் இருப்போம். ஒரு 10 பேர் இருக்கும். யார் அதிகமாக கேள்வி கேட்குறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தலைமைத்துவத்துக்கு ஏற்றவங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 3 இது தரேன், 3 குறிப்புகள். எவன் ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்குறானோ எந்த இடத்துல இருந்தாலும் அவன் தான் தலைவனாக இருப்பான். ஆளுங்கட்சியாக இருக்க எதிர்கட்சி கேள்வி கேட்டால் தான் அவன் தலைவனாக இருக்க முடியும். ஆளுங்கட்சியில் கேள்வி கேட்டால் தான் அவன் தலைவனாக ஆக முடியும். கேள்வி கேட்குறவன் தான் என்றைக்குமே தலைவனாக ஆக முடியும். அந்த குவாலிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது பேதுரு கரெக்டான கேள்விகளை இயேசு கிறிஸ்துவில் கேட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாருனாக்கா, பேதுருட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னை இங்கே இருக்கிற ஜனங்க எல்லாமே என்னவா நினைக்கிறாங்க, நான் யாருன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கரெக்டான பதில் பேதுருவால் தான் கொடுக்க முடியும்னு இயேசு கிறிஸ்து தெரியும். மற்ற லீடர்லாம் வந்து வேன்னு முடிச்சுட்டு இருக்காங்க, நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு. ஆனால் பேதுரு தான் நெத்தியில் அடிச்சவன் சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவன் சொல்லிட்டு. ஏன்னா யார் சொல்கிறா, பேதுரு சொல்கிறாரு. ஏன் பேதுருனால சொல்ல முடியுது அப்படின்னாக்கா, அவர் கேள்வி கேட்டார், இயேசு கிறிஸ்துவ நுணுக்கமாக பார்த்தாரு, தன்னை சிறு பிள்ளை போல் மாற்றிக்கொண்டு இயேசுக்கு பின்னாலும் போனார். அதனால தான் அவர் கேட்க முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, ஒரு லீடர்ஸுக்கு அது பேதுருட்ட உள்ள ஒரு குவாலிட்டி. ரெண்டாவது குவாலிட்டி தொடக்கம், ஒரு ஆரம்பம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்கா முந்தி போகிற ஆள் யார் அப்படின்னாக்கா பேதுரு. கடல் மேல் நடக்கத்தான் இருக்கட்டும், மற்றவங்க இடத்துல சுவிசேஷம் சொல்கிறதா இருக்கட்டும், இதுக்கு ஆஃப்டர் சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு டீமை மூவ் பண்ண வைக்கிறது தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து பறந்து போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி மீன் பிடிக்க கூட்டு போனது யார், பேதுரு தான் திருப்பி கூப்பிட்டு போனார். அப்புறம் அவர் சொல்கிறது வந்து ஒரு டீம் கேட்டுட்ருக்கா. அப்படின்னாக்கா ஒரு தொடக்கத்துக்கு முன்மாதிரியாக இருக்கிறது யார் அப்படின்னாக்கா பேதுரு. அது என்னன்னாக்கா ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு. ரெண்டாவது ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாக்கா தொடக்கத்தில் நம்ம தான் இருக்கணும். நீங்கள் ஆரம்பிங்க, அவர் ஆரம்பிக்கிட்டோம், இவர் ஆரம்பிக்கிட்டோம் அப்படி இல்லாதபடி தொடக்கம் அப்படின்னாக்கா முந்தி போகிறது யார் அப்படின்னா பேதுரு. இப்போ மூணாவது இன்வால்மெண்ட்னாக்கா நம்ம என்ன பண்ணுறது, தமிழ் என்ன சொல்லுவாங்க சார், இன்வால்மெண்ட், ஈடுபாடு, நம்மளை ஈடுபடுத்தி கொள்வது. நீங்கள் பேதுரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த விஷயமா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டோம் தன்னை ஈடுபடுத்தி கொள்வார். அதில் இயேசு கிறிஸ்து செய்கிற எந்த காரியமாக அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனாக்கா, சீஷர்களாக உட்கார வச்சு அவங்க காலெலாம் கழுவுறாரு. அப்போ கேட்குறாரு, நீங்கள் எங்கள் காலை கழுவுறது வந்து எப்படி எனக்கு என்னமோ அது சரிப்படலை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ அவங்க காலை கழுவுல அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட எனக்கு பங்கு இல்லை அப்படின்றாரு. அப்படின்னாக்கா என் கையும் கழுவி விடுங்க, என் தலையும் கழுவி விடுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, தேவனிடத்தில் அதிகமாக நெருங்க, ஓகே நீங்கள் காலை கழுவுன்னு நெருங்க, இன்னும் நீங்கள் நானும் இருந்தாக்க என்னை கூப்பிட்டு விட்டுருங்க சார் சொல்லி கூட்டி போயிருப்பேன், நான் உங்ககிட்ட அதிகமாக நெருங்க போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தீங்களா, பேதுருக்கிட்ட தான் அது நம்ம பெஸ்ட்டாக பார்க்க முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்து லூக்கா 5:10 சொல்கிறாரு, ஆரம்பத்தில் அவங்க மீன் பிடிக்க போகும்போது சொன்ன ஒரு வார்த்தையை என்ன பண்ணுறாருன்னா திருப்படியும் ரீகால் பண்ணுறாரு. இன்னும் மீன் பிடிக்கிறவங்கள இன்னும் மனிதர்கள் பிடிக்கிறவங்களா நான் மாற்றுவேன் அப்படின்றாரு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அந்த கீ வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த கீவேர்டு வந்து அங்கே வைக்கிறாரு, உன்னை வந்து மனுஷர்கள் பிடிக்க நான் நிச்சயமாக மாற்றுவேன், நீ தயாராகுன்ற ஒரு கீவேர்டு அங்கே கொடுக்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியாமே அவர் அதுக்கு ஆயத்தமாகறாரு. ஏன் அவரால் ஆயத்தமாக ஆக முடியுது அப்படின்னாக்கா, அவருடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு சிறு பிள்ளையை போல் இருக்குது. பரலோக ராஜ்யத்துக்கு சேர வேண்டிய பேதுருவிட்ட தவறு இருந்துச்சு, தவறு இல்லைன்னு சொல்லவே முடியாது. பேதுருவிடத்தில் நிறையா தவறுகள் இருந்திருக்கும், இன்றைக்கி நம்ம இடத்துலையும் இருந்திருக்கும், நம்ம மத்தியிலையும் இன்றைக்கி அநேக தவறு பண்ணியிருப்போம். தனக்கு இருக்க ரகசிய பாவங்கள் நம்மளுக்குள்ளாக இருக்கும், நம்ம செய்கிற பாவங்கள் நம்மளுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும், வெளிப்படையாக தெரியாது. ஆனால் தேவன் அந்த பாவத்தை ஒருபோதும் பார்க்குறதில்ல. நம்மளை பாஸ்டர் சொன்னார்ல ஜெபம் பண்ணும்போது, நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாமே நடு கடலில் போட்டு அது தடம் தெரியாமல் ஆக்கிடுவார் தேவன். நம்ம மன்னிப்பு கேட்டால் அப்படின்னாக்கா, நம்ம சிறு பிள்ளைகளை நம்ம சின்ன பிள்ளைகளை தவறு பண்ணிட்டோமா அப்பாட்ட போய் அடிக்கடி சோறை கேட்போம், அதை அவர் கண்டிக்கவே மாட்டார்.
அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே அடிக்கடி சாரி கேட்போம். அது அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே கொஞ்சம் நம்ம பருவ வயசு வந்ததுக்கப்புறம் நம்ம வாயிலேருந்து சாரின்ற வார்த்தை அப்பா மட்டத்தில் வருதா? நிச்சயமாக வராது. தயக்கம், எனக்கு ஒரு ஜேலஸ், ஒரு ஈகோ பிரச்சனை. எப்படி அப்பா கிட்ட போய் சாரி கேட்குறது? ஏன் மன்னிச்சிட்டப்பா அப்படின்னு சொன்னாக்கா அவர் மன்னிச்சு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவார். தகப்பன் அதான் சொல்கிறேன், நீங்கள் அழுந்து உங்கள் தகப்பன் உங்கள் தாயும் சிரித்தாங்க அப்படின்னாக்கா அது உங்கள் பிறப்பில் மட்டும்தான். நீங்கள் அழுவும் போது உங்கள் தகப்பனை உங்கள் தாய் உங்களை பார்த்து சிரித்தாங்க, உங்களோட அழுகையில் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னாக்கா அது பிறப்பில் மட்டும்தான். மற்ற இடத்துல நீங்கள் அழுந்து அவங்க நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆமென். உங்கள் அழுகையில் சிரிக்கிற ஒரு நேரம் அப்படின்னாக்கா தகப்பன் நீங்கள் பிறக்கும் பொழுது தான். உங்களை அடிச்சிட்டா கூட நீங்கள் அறுத்தரும் அடி வாங்கிட்டு போய் தூங்கிடுவீங்க, ஆனால் உங்கள் அப்பா தூங்க மாட்டார். அதேமாதிரி தான் என் ஆண்டவரும். இன்றைக்கி நீங்கள் ஒரு பாவத்தை செஞ்சு நீங்கள் போய் பலவீனமாக நீங்கள் ஒரு பாவத்தில் மாட்டி நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பாவத்தை பண்ணிட்டு நீங்கள் தூங்கிடுவீங்க. என் இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே, அது குறித்து அவர் சிந்தித்து கொண்டே இருப்பார். ஆமென். பேதுரு விஷயத்துலேயும் தேவன் அப்படி தான் பேதுருவை மெதுவாக மோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு சோல்ஜராக மாற்றுறாரு. நல்ல ஒரு சோல்ஜராக மாற்றினதுக்கு அப்புறம் தான் தேவன் என்ன செய்கிறார்? பேதுருவை விட்டு புறப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மரண பாடுகளில் இயேசு கிறிஸ்துவ இந்த சிலுவை மரணத்துக்கு போகும்போது பேதுரு கண்டிப்பாக நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பார். என் ஆண்டவர் இன்னைக்கு என் கூடயே இருந்த என் ஆண்டவர் இன்னைக்கு அவர் விட்டுட்டு போகும்பொழுது தான் அதோடைய குவாலிட்டி அவருக்கு என்ன பண்ணுது தெரிய வருது. சிலுவையில் அடித்து அவர் சிலுவை மரணத்தில் இருக்கும்பொழுது தான் தேவன் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பார்? பேதுரு மனம் கசந்து உண்மை உருகியிருப்பார். ஏன்னா அவர் அவ்வளோ நேசித்த ஒரு தகப்பன். சிலுவைக்கு போகிறது ஒரு மூணாவது மனுஷன் இல்லை, இவரு கூடயே ஜேர்னி பண்ணவர், இவரு கூடயே இருந்தவர். தனியாக ஜெபம் பண்ண போனால் கூட இவரை கூட்டிகிட்டு போயிட்டு நீ இங்கே சொல்லிட்டு அங்கே ஜெபம் பண்ணுறவர் மறுரூபம் அடையிறத இவருக்கால தான் தேவன் காட்டினார். ஆமென். ஸோ எந்த அளவுக்கு நேசித்த ஒரு மனுஷன் அவர் கல்வாரி சிலுவைக்கு போகும்போது எந்த அளவுக்கு அவர் உடைக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் எடுத்த பயணம் தான் மறுரூபம். அது பேதுருவோடைய மறுரூபம். வேதத்தில் இதை போட்டிருக்கிறது நான் சொல்கிறேன். பேதுருவோடைய மறுரூபம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்க முடியும். பேதுரு 1 புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அவர் எழுதின நிருபங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஜேர்னி அவர் என்ன பண்ணியிருப்பார்? நடத்தி முடிச்சிருப்பார். ஒரே பிரசங்கத்தில் 6000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஐ அவரோட பிரசங்கம் அந்த அளவுக்கு டேஷாக அவரோட பிரசங்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு அசைக்க யாருமே இல்லை. பவுலே அவர் குறித்து நிறைய சாட்சிகள் சொல்லியிருக்காரு. நீங்கள் வேதத்தை வாட்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலுவை மரணத்தும் போது அந்த சிலுவையின் வழியின் போது இந்த இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் எழுந்தார். ஆனால் இந்த 3 நாளும் இந்த பேதுருவோடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? இந்த பேதுரு எப்படி உடைக்கப்பட்டிருப்பார்? ஐயோ, இவ்வளோ நம்ம கூட இருந்த ஒரு தேவனை, இவ்வளோ நம்மளை நடத்தின ஒரு வல்லமையான தேவனை நம்ம மறுதளிச்சிட்டுமே, அவர் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லி அவரை ஒதுக்கி விட்டுட்டு அரண்மனை விட்டு வெளியாயிட்டுமே அப்படி சொல்லி பேதுரு எப்படிலாம் உடைக்கப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா.